வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போகிறது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சையில் அமைஞ்சிருக்கும். தஞ்சைன்னு சொன்னாலே பல பேருக்கு ஞாபகம் வருது தலையாட்டி பொம்மை, தஞ்சை பெரிய கோவில், அரண்மனை. காவிரி நதி பாய்ந்து ஓடும் நம் தஞ்சையில் சிறப்பாக விளங்குவதே நம் தஞ்சை பெரிய கோவில், பேருடையர் கோவில், பிரதீஸ்வரர் கோவில் என சொல்லப்படும் பெரிய கோவிலே. முழுக்க முழுக்க வெறும் கருங்கற்களாலே செய்யப்பட்ட ஒரு கோவில். கருங்கற்களே இல்லாத ஒரு ஊரில் மிகப்பெரிய கருங்கற்களான ஒரு சிவன் கோவில் மக்களிடையே தற்போது வரை பிரமிப்பில் உள்ள ஓர் கோவில் நம் தஞ்சை பெரிய கோவில். யுனெஸ்கோ சின்னமாகவே அறிவிக்கப்பட்ட நம் கோவில் பல மிக்க ஓவியங்களையும் சிற்ப கலைகளையும் கொண்டது. இதை சோழ பேரரசான ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடக்கலையாகும். அதுவும் குறிப்பாக இது ஒரு திராவிட கட்டிடக்கலையாகும். இக்கோவிலில் விமானமானது 216 அடி உயரத்தையும் 80 டன் கல்லானது கோவில் கோயில் வைக்கப்பட்டுள்ளது. இதில் சிவபெருமான் மூலவராகவும் அமைந்துள்ளார். அது மட்டுமின்றி ஒரே கற்களால் செய்யப்பட்ட ராட்சத நந்தி சிலையும் இருக்கின்றது. இச்சிலையானது வளர்வதாகவும் ஒரு நம்பிக்கை மக்களிடையே இருக்கிறது. இக்கோவில் பல விதமான பூகம்பங்களையும் சந்தித்திருப்பதாக கருதப்படுகிறது. 1000 ஆண்டு தாண்டியும் இன்னும் அளவிலும் கம்பீரமாக காட்சியளிக்கும் இக்கோவில் மக்களுக்கு மிகவும், அதுவும் குறிப்பாக தமிழகத்திற்கு மிகவும் ஒரு புகழாரத்தை சேர்த்து வருகிறது. கோவிலை சுற்றி உயரமான செவுறுகளும் அங்கங்கு உள்ள துணை சிற்பங்களும், கோவில் கருவறையில் உள்ள ஓவியங்களும், அதைத் தொடர்ந்து வெளியில் உள்ள ஓவியங்களும் மக்களிடையே பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. இது கோவிலை அருகிலுள்ள சிவகங்கை பூங்கா எனும் பூங்காவில் பல விதமான மக்களை ஈர்க்கும் விதத்தில் பல பொருட்களை கொண்டு பூங்காவானது செயல்படுகிறது. அதுமற்றின்றி இக்கோவிலில் வெளிநாட்டில் இருந்து பல பக்தர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிகளவு வந்து கொண்டே இருக்கின்றனர். அதற்கு காரணம் இக்கோவிலின் கட்டிடக்கலை ஆகும். இக்கோவிலின் சிறப்பானது இக்கோவிலின் கோபுரமானது நிழலாக கீழே படாது. எவ்வளவு வெயில் அடித்தாலும் அதன் கோபுரமானதின் நிழலானது மண்ணில் விழுவாது. அது மட்டுமின்றி இக்கோவில் 40 ஏக்கராக அமைந்துள்ளது. இக்கோவிலை கட்டுவதற்கு அக்காலத்தில் மக்கள் யானைகளை பயன்படுத்தியும் கட்டியுள்ளனர். அது மட்டுமின்றி இக்கோவில் கட்டும் பணியில் பெண்களும் ஈடுபட்டுள்ளதாக சில குறிப்புகளும் பார்க்கப்படுகிறது. இந்த பிரம்மாண்ட தஞ்சை பெரிய கோவில் நம் ஊரில் அமைந்திருப்பது நம் நாட்டிற்கு பெருமை, நம் மாநிலத்திற்கு பெருமை, ஏன் அந்த ஊருக்கே ஒரு பெருமை என்று கூறி நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் ஒரு முறை நன்றி.